So, Bhagavad-gītā 7வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. அத்தியாயம் 28வது ஸ்லோகம். ஏஷாம் த்வந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணியகர்மணாம் தே த்வந்த்வமோஹ நிர்முக்தா பஜந்தே மாம் திருடவ்ரதாः. திருப்பி சொல்லுங்க. ஏஷாம் எவர்கள் அது, து ஆனால், அந்த கதம் முழுமையாக ஒழிக்கப்பட்டுள்ளதோ, பாபம் பாவங்கள், ஜனானாம் மனிதர்களின், புண்ணிய கர்மணாம் முற்செயல்கள், தே அவர்கள், துவந்த்வ இருமையின், மோக மயக்கத்திலிருந்து, நிர்முக்தா விடுபட்டு, பஜந்தே பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றனர், மாம் எனது, திருடவ்ரதா மன உறுதியுடன். மொழிபெயர்ப்பு பொருளரை எழுதியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய ஸ்ரீல பிரபுபாத் கி. மொழிபெயர்ப்பு திருப்பி சொல்லுங்க. முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாவ விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதோ, எவர்கள் மயக்கத்தின் இருமையிலிருந்து பூரணமாக விடுபட்டுள்ளார்களோ, அவர்களே எனது பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுவர். பொருளுரை. திவ்யமான நிலைக்கு ஏற்றம் பெற தகுதி வாய்ந்தவர்களை இந்த ஸ்லோகம் சுட்டிக்காட்டுகிறது. பாவிகள், நாத்திகர்கள், முட்டாள்கள் மற்றும் வஞ்சகர்களுக்கு விருப்பு வெறுப்பின் இருமையை கடப்பது மிகவும் கடினம். அறநெறிகளை பயிற்சி செய்து வாழ்வை கழித்தவர்கள், புண்ணியம் செய்தவர்கள், பாவ விளைவுகளை வென்றவர்கள் ஆகியோர் மட்டுமே பக்தி தொண்டினை ஏற்று படிப்படியாக பரமபுருஷ பகவானை பற்றிய தூய ஞானத்தினை அடைய முடியும். ஆன்மீக தளத்தில் நிலை பெறுவதற்கான வழிமுறை இதுவே. இத்தகைய ஏற்றம் தூய பக்தர்களின் தொடர்பினால் கிருஷ்ண உணர்வின் மூலம் சாத்தியமாகும். ஏனெனில் சிறந்த பக்தர்களின் சங்கத்தினால் மயக்கத்திலிருந்து விடுபட முடியும். ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது கண்டம் 5வது அத்தியாயம் 2 பதம் 2 கூறப்பட்டுள்ளபடி, உண்மையிலேயே ஒருவன் முக்தியை விரும்பினால் அவன் பக்தர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். மகத் சேவாம் துவாரம் ஆகோர் விமுக்தே. ஆனால் பௌதிகவாதிகளின் தொடர்பில் இருப்பவன் இருள் சூழ்ந்த இடத்தை நோக்கி செல்லும் பாதையில் உள்ளான். தமோத்வாரம் யோஷிதாம் சங்கித் சங்கம். இவ்வுலகில் உள்ள கட்டுண்ட ஆத்மாக்களை மயக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காகவே பகவானின் அனைத்து பக்தர்களும் இப்பூவுலகில் பயணம் செய்கின்றனர்.
பரமபுருஷருக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவதே தங்களது ஸ்வரூப நிலை என்பதை மறந்திருப்பது கடவுளின் சட்டத்தை கடுமையாக மீறுவதாகும் என்பதை அருவவாதிகள் அறிவதில்லை. தனது ஸ்வரூப நிலையில் மீண்டும் நிலைபெறாத வரை முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்வதோ மன உறுதியுடன் அவரது திவ்யமான அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடுவதோ சாத்தியம் இல்லாததாகும். येषां त्वन्तकथं पापं जनानां पुण्यकर्मणां ते द्वन्द्वमोहनिर्मुक्ता भजन्ते मां दृढव्रताः. अज्ञानातिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितांश. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारिणे शेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे हरे. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் ஈவினிங் வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த உலகத்தில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில தகுதி இருக்கணும். எலெக்ஷனில் ஜெயிக்கணும், அந்த மாதிரி சில தகுதியெல்லாம் வச்சுருப்பான். அவங்க தான் மினிஸ்டர் ஆக முடியும். அது மாதிரி டாக்டர் படிக்கணுன்னா MBBS பண்ணணும், பாஸ் பண்ணணும். சில தகுதி இருந்தால் தான் அது கிடைக்கும். இந்த உலகத்தில் அப்படித்தான் இருக்கு. ஆன்மீகத்தில் இந்த மாதிரி தகுதியெல்லாம் இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் நிறையா பேர் கடவுள் இல்லைன்னு பேசுவாங்க, வேதம் பொய்ன்னு பேசுவாங்க, தர்மம்னு ஒன்று கிடையாதுன்னு பேசுவாங்க, விதியே ஒன்று கிடையாதுன்னு பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் பேசுகிறவங்க இருக்காங்க. இதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் கிடையாதுன்னு பேசுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் பதில் கொடுக்குறார். எல்லாரும் கடவுளை ஏற்றுக்க மாட்டாங்க. கதவு சாத்திடலாமா? வாய்ஸ் இருக்கு. எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஏற்றுக்குன்னா கூட அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டினா ஒரு தகுதி வேணும். எல்லாத்தாலையும் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. எல்லாரும் IAS படிக்க முடியுமானா எல்லாராலையும் முடியாது. IPS எல்லாரும் ஆக முடியாது. அது மாதிரி எல்லாரும் கடவுளை புரிஞ்சுக்க முடியுமானா சிரமம். எல்லாரும் பண்ண மாட்டான். அதுக்கு சில தகுதி வேணும். கிருஷ்ணர் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் வருது, ஏஷான் துவந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம்ங்கிறார். யார் முன் ஜென்மத்திலையும் இந்த ஜென்மத்திலையும் ஒழுங்காக நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது புரியுங்கிறார். கிருஷ்ணர் கொடுக்குறார். அப்புறம் முன் ஜென்மம் அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ இங்கே விதின்னு ஒன்று இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார் விதியெல்லாம் இருக்கு, நோ டவுட். இது புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கடினமும் கிடையாது, இதெல்லாம் கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் ஓரளவுக்கு காமன் சென்ஸ்னால் ஒரு பொது அறிவு இருந்தாலே புரியும். பல தடவை இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு 2 வயசு குழந்தை கூட கேன்சரில் வரும்.
இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது. 2 வயசு தான் இருக்கும் குழந்தைக்கு, அது கேன்சர் வருதும்பாங்க. பொதுவாக டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, கேன்சர் வருதுன்னா கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்கா இப்படிலாம் கேட்பாங்க. 2 வயசு குழந்தைக்கு என்ன கெட்ட பழக்கம் இருக்க போகுது? ஆனால் அந்த குழந்தை கேன்சர் வருதுன்னா உண்மையான பதில் என்ன, அது விதி. அந்த ஆத்மாவுக்கு அது வரணும், அவ்வளோ. அந்த ஆத்மாவுக்கு அது வரணும், வருது. இப்போ விதின்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ நான் போன ஜென்மத்தில் பண்ணதை விட இந்த ஜென்மத்தில் எஃபெக்ட் ஆகும். இது இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேதியாதுன்னு வைங்க, ரொம்ப ஓகே, டாக்டர்கிட்ட போகிறோம். நம்ம பேதியாதுன்னு சொல்லும்போது டாக்டர் என்ன கேட்பேன், நேற்று என்ன சாப்பிட்டேன்னு கேட்பார். டாக்டர்கிட்ட போய் என்ன நேற்று என்ன சாப்பிட்டேன் உனக்கு என்ன, இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னு தான் கேட்கணும். நோ, நேற்று சாப்பிட்டதுக்கு இன்றைக்கி தான் தெரியும் உனக்கு. அது மாதிரி சம்டைம்ஸ் போன ஜென்மத்தில் பண்ணதுக்கு இப்போ வந்து தாக்கும். கிருஷ்ணர் சொல்கிறார், அது இப்போ கூட அதை அஃபெக்ட் பண்ணும். அதனால கூட நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் உடம்பு ரொம்ப கெட்டு போயிடுச்சுன்னு வைங்க, நல்ல மருந்து கொடுத்தாலும் உடம்பு கேட்காது. நல்ல மருந்து கொடுத்தா கூட உடம்பு கேட்காது, அப்படியே செத்துருவாங்க. அதெல்லாம் நடக்கும். ஸோ சில பேரோட வாழ்க்கையில் விதி ரொம்ப மோசமாக இருந்தால் நல் விஷயம் சொன்னாலும் ஏறாது, கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் இருக்குது. விநாச காலே விபரீத புத்தி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. புத்தி கண்டபடி ஒர்க் ஆகும், நல்ல சொன்னால் ஏறாது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், அவர் பகவான் சொல்லக்கிற விஷயம் ஏற்றுக்கணும் அப்படின்னாலே இதில் ஒரு கண்டிஷன் போடுறார். தே துவந்த மோக நிர்முக்தா. துவந்துவான்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு அர்த்தம் இருமைகள்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, துவந்துவம். இந்த துவந்துவம் அப்படின்னா 2ன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நல்லது கெட்டதுன்னு பேசுகிறோம் இல்லையா, இந்த உலகத்தில் இது நல்லது இது கெட்டதுன்னு பேசுகிறோம். ஒரு உண்மை என்னென்னா, இந்த உலகத்தில் நல்லது கெட்டதுன்னு 2மே ஒன்று கிடையாது, ஆக்சுவலி கிடையாது. இது நானாக நினச்சிக்கிறேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு ஒரு நிறைய பணம் சேர்ந்துருச்சுன்னு வைங்க, நல்ல பணம் சேர்ந்துருச்சு, நல்ல வீடு கட்டிட்டார். சில பேர் சொல்லுவாங்க உனக்கு நல்லது நடந்துருச்சும்பாங்க, அப்படி தான் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் சாஸ்திர கண்களில் பார்க்கும் பொழுது அது நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க, கெட்டதுன்னு சொல்ல மாட்டாங்க, 2மே சொல்ல மாட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்றுவாங்க. ஆனால் நாம் எப்படி பார்ப்போம்னா, அது நல்லதுன்னு பார்ப்போம். பணம் போயிடுச்சுன்னா கெட்டதுன்னு பார்ப்போம். ஆனால் சாஸ்திர ரீதியை பார்த்தா அது 2மே சொல்ல மாட்டாங்க. ஸோ நாம் நினச்சிக்கிறோம் நிறையா பணம் வருது அப்படின்னா நல்லது நானாக நினச்சிக்கிறேன், இது என்னோட திங்கிங் தான். அது நல்லதுன்னு நம்ம உடனே அது முடிவு எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ நல்லதுன்னு என்ன அப்படிங்கிற நீங்கள் கேள்வி கேட்கலாம். இதுக்கு பகவத்கீதையில் பதில் எப்படி வருதுன்னா, வேதத்தில் எது என்ன பிறப்பு இறப்பு சக்கரத்துலேருந்து தப்பிக்க வைக்குதோ அதுதான் நல்லதாக எடுத்துக்கணும். இதுதான் பதில், இதுதான் அது பதில். எது என்ன பிறப்பு இறப்பு சக்கரத்துலேருந்து தப்பிக்க வைக்குதோ அது மட்டும்தான் நல்லதை எடுத்துக்கணும். அது தப்பிக்க வைக்கலையா அது நல்லதுன்னு எடுத்துக்க முடியாது. இதுதான் ஆன்சர். இது பகவத்கீதையில் இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நாம் இந்த உலகத்தில் பல விஷயங்கள் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், மூக்காலையும் தெரிஞ்சுக்கிறோம், காது வழியாகவும் தெரிஞ்சுக்கிறோம், வாய் வழியாகவும் தெரிஞ்சுக்கிறோம். இப்படி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோன்னு வைங்க. நான் கண்ணால் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், மூக்கால், இந்த மாதிரி. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா மிருகம் அப்படின்ட்டாங்க. இதனோட அது கண்ணால் தானே பார்த்து புரிஞ்சுக்குவோம், காதால் புரிஞ்சுக்குவோம், இப்படி தான் நம்ம சொல்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா நீ மிருகம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படி தான் நான் தெரிஞ்சுக்கிறது, இந்த கேள்வி வருது. கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா அப்படிங்கிறார். பஷ்யந்தின்னா பார்க்கறதுன்னு அர்த்தம். பார்க்கறதுன்னா கண்ணால் பார்த்து புரிஞ்சுக்கிறது பைத்தியக்காரத்தனங்கிறார். அப்புறம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணர் சொல்கிறார் ஞான சக்ஷுஷா. சக்ஷுனா கண்கள், அறிவு கண்கள் மூலமாக நீ புரிஞ்சுக்கணும் எல்லாமே. இந்த வெறும் கண்ணால் பார்த்து புரிஞ்சுன்னு நீ மிருகம் அப்படிங்கிறாங்க. அப்போ
அப்படி தான் சாஸ்திரம் சொல்லும். ஸோ அப்படின்னு என்னென்னா, இந்த உலகத்தை வந்து இந்த சாஸ்திர துவாரத்தில் தான் பார்க்கணும் அப்படிங்கிறான். இந்த பகவத்கீதா இந்த பார்வையில் தான் பார்க்கணும். இந்த பகவத்கீதை இல்லைன்னா மிருகம் எப்படி பார்க்குதோ நான் அப்படி தான் பார்ப்பேன். இன்றைக்கி உலகத்தில் அதுதான் நடக்குது. ஒரு மிருகம் எப்படி பார்க்குமோ நாம் அப்படி தான் பார்த்துட்ருப்போம். அது நமக்கே தெரியாது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், அப்படி பார்க்கக்கூடாது, சாஸ்திர வழியாக பாரு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த உடல் பற்றி நான் புரிஞ்சுக்கணும்னு வைங்க, நம்ம உடம்பை நாமளே புரிஞ்சுக்க முடியாது சட்டுன்னு. அது டாக்டர் வழியாக தான் புரிஞ்சுக்குவோம். டாக்டர் சொல்லுவார் உங்கள் உடம்புல இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அவர் வழியாக தான் நான் புரிஞ்சுக்கணும். நானாக நினச்சக்கூடாது எனக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, அது இல்லை, இது நானாக நினச்சக்கூடாது. அது பைத்தியக்காரத்தனம். டாக்டர் வழியாக தான் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி சாஸ்திர வழியாக தான் எல்லாமே புரிஞ்சுக்கணும். நானும் உட்காந்து புரிஞ்சுக்கூடாது, வெறும் இந்த கண்ணால் பார்த்து புரிஞ்சுக்கூடாது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், துவந்துவா, இந்த நல்லது கெட்டதுன்னு நீயா ஒரு கணக்கு போடுற. நம்மெல்லாம் அப்படி தான் கணக்கு போடுறோம். நிறையா பணம் வந்துருச்சுன்னா நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறோம், பணம் போயிடுச்சுன்னா கெடுதல் நடக்குதுன்னு நினைக்கிறோம். கிருஷ்ணர் சொன்னால் ரெண்டுமே நீ பைத்தியக்காரன் தான் அப்படின்றார். நீயா கணக்கு போடாத அப்படிங்கிறார். அப்போ ஒருத்தர் பகவத்கீதை படித்தா தான் புரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. அப்போ தான் புரியும், இல்லை புரியாது. அப்போ ஒரு நல் விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்புறம் அவர் படித்தார். இந்த பொருளுரையில் ரொம்ப அழகாக வருது, ஒரு தூய பக்தரோட சங்கம் இருந்தால் மட்டும்தான் உண்மையே புரியும், என்ன புரியாது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா மகாபாரதம் பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. பாண்டவர்கள் கௌரவர்கள் இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா, பாண்டவர்கள் கிருஷ்ணரோட சங்கத்தில் இருப்பாங்க, விதுரரோட சங்கத்தில் இருப்பாங்க. இதே துரியோதன் இவங்க பார்த்தீங்கன்னா சக்குனி என்ன சொல்கிறார கேட்பாங்க, கர்ணன் சொல்கிறதான் கேட்பாங்க. ஸோ துரியோதனுக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்களோ இதுதான் உண்மை. அவ்வளோ சக்குனி என்ன சொல்கிறார், கர்ணன் என்ன சொல்கிறாங்க. பாண்டவர்களுக்கு விதுரர் என்ன சொல்கிறாருன்னு கேட்பாங்க, கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், இவங்க இப்படி இருப்பாங்க. கடைசியில் உங்களுக்கு தெரியும் என்ன ஆச்சு. சரியான சங்கம் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான ஒரு நபரோட சங்கம் நமக்கு தேவை. அது பகவான் அனுகிரகம் வேணுதுக்கா, சும்மாலாம் கிடைக்காது. ஒரு நல்ல நபரோட சங்கம்ங்கிறது தான் வாழ்க்கையிலேயே நம்பர் 1. அதுதான் கொடுக்குறாங்க பகவத்கீதையில், அதுதான் கொடுக்குறாரு. ஆச்சாரியோபாசனம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அப்படின்னா ஒரு சரியான குரு தேவை, நல்ல நபரோட சங்கம் தேவை. அதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றும், அதுதான் மாற்றும், வேறு எதுவும் மாற்றாது. ஸோ கிருஷ்ணரும் பகவத்கீதையில் சொல்கிறார், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவதர்ஷினா. அப்படின்னா கிருஷ்ணர் சொல்கிறார், ஒரு சரியான நபர் போய் கேள்வியில் நல்ல சரியான கேள்விகள் கேட்கணும், அவங்களுக்கு சேவா செய், ரொம்ப பணிவாக இருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. கேள்வி கேட்கணுங்கிறார் கிருஷ்ணன் சொல்கிற, கேள்வி கேட்கணும். ஸோ பாண்டவர்கள் அவங்களுக்கு எப்போ கன்ஃபியூஷன் வந்தாலும் கிருஷ்ணாட்ட தான் போய் கேட்பாங்க. பகவான் கிளியர் எடுத்து கொடுத்துருவார், இது இப்படி செய்யணும் இப்படி செய்யணும். இல்லை விதுரர் அவரும் கரெக்டாக சொல்லுவார், இது இப்படி செய்யணும் அப்படி செய்யக்கூடாது. இதில் என்ன விஷயம்னா, விதுரர் என்ன சொன்னாலும் கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க, எதுத்தெல்லாம் பேச மாட்டாங்க. சொல்கிறாங்களா ஃபாலோ பண்ணிவிடுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் துரியோதன் எப்படின்னா அவன் மனசுக்கு பிடிச்சா தான் பண்ணுவான், எல்லாம் பண்ண மாட்டான். அது பைத்தியக்காரத்தனம். நாம்பளும் அப்படி தான் இருப்போம். சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காது, ஆனால் அது தர்மமாகவும் இருக்கலாம். அது தர்மம்னா நான் செஞ்சு தான் ஆகணும், எனக்கு பிடிக்கலனாலும் செய்யணும். சில விஷயங்கள் எனக்கு செய்ய பிடிக்கும், ஆனால் அதர்மமாக இருக்கும். அது அதர்மமாகவும் இருக்கலாம், ஆனால் இதில் பிடிக்கணும்னா நான் செய்வேன். அது டேஞ்சரஸ். ஸோ பாண்டவர்கள் பார்த்தீங்கன்னா அர்ஜுனாவுக்கு சண்டை போட பிடிக்கல, ஆனால் சண்டை போடுறார். ஏன்னா தர்மம், கிருஷ்ணர் சொல்கிறார், நீ தர்மத்தை செஞ்சு தான் ஆகணும், சண்டை போடு. ஸோ அர்ஜுனர் கேட்குறார், அது நம்ம செய்யணும்.
ஸோ இந்த பகவத்கீதையில் கிருஷ்ணா உண்மையிலே நாம் யார் அதெல்லாம் பேசுகிறார். இன்னொரு விஷயம் சொல்கிறார் கிருஷ்ணர், இந்த தர்மசாஸ்திரம் இந்த பகவத்கீதையில் இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கசக்கும் உனக்கு, ஆனால் அந்த கசப்பை எடுத்துக்கோ அப்படிங்கிறார். கிருஷ்ணரே சொல்கிறார், எதத்தக்கரே விஷமேவா பரிணாமே அமிர்தோபமம் அப்படிங்கிறார். அப்படின்னா இது கசக்கும், விஷம் மாதிரி தான் இருக்கும் அர்ஜுனா, ஆனால் எடுத்துக்கோ, அது கடைசியில் அமிர்தம் நீ பார்ப்ப அப்படிங்கிறார். அமிர்தோபமம்ங்கிறார். ஸோ அப்போது வாழ்க்கையில் ஒருத்தர் இந்த தர்மம், பகவத்கீதையில் தான் தர்மம் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கு. உண்மையில் நம்மளோட கடமை என்ன, நான் என்ன செய்யணும், இதெல்லாம் பகவத்கீதையில் இருக்குது. அது நான் செய்யணும், கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அது செய்யும் பொழுது நம்ம அந்த என்னன்னு சொல்கிறதுனா, கிருஷ்ணர் சொல்கிறார், நீ சந்தோஷமாக இருப்ப, அமைதியெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ இது வரைக்கும் நமக்கு நிறையா விதியெல்லாம் இருக்குது. நமக்கு விதி எவ்வளோ மூட்டையெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, எக்கச்சக்கமாக இருக்கலாம். இந்த பகவத்கீதாவோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம இந்த விதியெல்லாம் இருக்கு இல்லையா, மொத்த விதியும் இல்லாமல் பண்ணிடுறாராம். கிருஷ்ணர் சொல்கிறார், நான் பண்ண முடியும் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் மொத்த விதியை நான் எடுத்துட்றேன், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன, மாமேகம் சரணம் ரஜா அப்படிங்கிறார், நான் சொன்னபடி செய்யுங்கிறார் கிருஷ்ணா. ஸோ இருக்குலேயே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் தர்மா கடமை அப்படின்னா கிருஷ்ணர் சொல்கிறார், அவரோட நாமம் சொல்லும் பொழுது தான் நமக்கு உண்மை எதுன்னு புரியுமாமா, இன்னும் புரியாதுங்கிறோம். நாம் நினச்சிட்ருக்கலாம், நம்மலாம் அறிவாளியும் நம்ம நினச்சிட்ருப்போம். உண்மை என்னென்னா, உண்மையான அறிவாளி தான் அறிவாளின்னு நினைக்க மாட்டானாமா. இது சாஸ்திரத்தில் இருக்குது. உண்மையாலே அறிவாளி வந்து அறிவாளின்னு நினைக்க மாட்டாங்களாம். பட் நாமெல்லாம் ஜென்ரலாக அறிவாளிங்க நினைக்கிறோம். மேபி நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், ஊரில் நிறைய பேர் புகழ் இருக்குது, நம்மலாம் பெரிய ஆட்கள், நாமெல்லாம் நினச்சிட்ருப்போம். அப்படி நினைக்கிற வரைக்கும் நான் பைத்தியக்காரனாக தான் வாழ்வேன். தட்ஸ் நாட் அவுட். பைத்தியமாக தான் வாழ்ந்துட்டுருப்போம். ஸோ just wait. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த விதி மொத்தத்தை எடுத்துடலாம், பகவானோட நாம சொல்லும் என்ன ஆகும், நம்ம விதி போயிட்டே இருக்கும், கலியும். அது கலியும் பொழுது தான் இந்த சாஸ்திரமே நமக்கு புரியும். இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் கிருஷ்ணா, பஜந்தே மாம் திருடவிரதா அப்படின்னா சொல்ல. திருடவிரதான்னா டிட்டர்மினேஷன், ஒரு உறுதியா, மன உறுதி. அப்போ தான் நீ எங்களோட பக்தியே பண்ண முடியும் அர்ஜுனா, அந்த மன உறுதியோடு பண்ண முடியும். ஸோ பகவான் சொன்னபடி கேட்கணுன்னா அதுக்கும் சில எலிஜிபிலிட்டி, ஒரு தகுதியெல்லாம் இருக்குது. பட் இது கலியுகா, பகவானுக்கே தெரியும். இந்த கலியுகத்தில் வந்து மக்கள் வந்து எதுவுமே ஒழுங்காக பண்ண முடியாதாமா. இதுவும் சாஸ்திரத்தில் இருக்குது. ஒரு காரியமும் நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியாது. இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. நாம் நினச்சிட்டு இருப்போம் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறோன்னு, அதெல்லாம் பண்ண முடியாது, டிஃபிகல்ட். இது யார் சொல்கிறாங்கன்னா, சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், பாகவத்தில் வருது. கலிர்தோஷே நிதேராஜன் அஸ்தேகோத் மஹத் குணஹா கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜயத். இந்த கலியுகம் எப்பேற்பட்டதுன்னா எல்லாமே தோஷமாக இருக்கும், ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய முடியாது, யாராலையும் ஒழுங்காக செய்ய முடியாதான். இது ஆக்சுவலி உண்மை, இது பொய்யெல்லாம் கிடையாது. அது நீங்கள் பகவத்கீதை படிக்கும் பொழுது தான் தெரியும், நம்ம ஒரு வேலை கூட ஒழுங்காக செய்ய முடியாதுன்னு. ஸோ அவங்க சொல்கிறாங்க, கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்யா, கிருஷ்ண கீர்த்தனை பண்ணிக்கோ, வேறு வழி இல்லை, தப்பிச்சுடுவேன். முக்த சங்க அப்படின்னா தப்பிப்பேங்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இதுக்கு நல்ல உதாரணம் பாண்டவர்கள், அர்ஜுனா, யுதிஷ்டிரா, பீமா, இவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணா என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்வாங்க. ஆனால் துரியோதன் பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டான். சில பேருக்கு பகவானே நேரில் வந்து சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கர்ணா. நீங்கள் எத்தனை பேர் மகாபாரதம் படித்தீங்கன்னு தெரியாது, சினிமாலேயோ டிவிலெலாம் காட்ட மாட்டாங்க. கிருஷ்ணரே வந்து கர்ணனுக்கு சொல்லுவார், நீ தப்பு பண்ணுற அப்படின்பார், நீ பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்க, துரியோதனை போய் சப்போர்ட் பண்ணுற, நீ ரொம்ப தப்பு, அது அதர்மம் பார், நீ பெட்டர் மாறிடு, இது சரி கிடையாதுன்னு பார். ஆனால் கர்ணன் கேட்கல.
அதனால் என்ன நடந்து உங்களுக்கு தெரியும். கர்ணனை கொன்னுட்டாங்க. துரியோதனை யார் சொன்னாலும் கேட்கல. பல பேர் வந்து சொல்லுவாங்க. கிருஷ்ணர் வந்து சொல்லுவார் துரியோதனுக்கு, நீ தப்பு பண்ணுறன்னு சொல்லுவார், கேட்கல. ஸோ அப்போது பாண்டவாஸ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ ஜஸ்ட் அப்படியே செய்வாங்க. ஜஸ்ட் பகவான் சொல்கிறாரே செய். அதே கிருஷ்ணா தான் சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்கிறார், ஜஸ்ட் நாமா, இந்த கிருஷ்ண நாமா சொல்லுன்னு அவரும் சொல்கிறார். எல்லாரும் சொல்கிறாங்க, கிருஷ்ணா மட்டும் இல்லை, ஈவன் பிரம்மா சொல்கிறார், நாரதர் சொல்கிறார், சிவபெருமான் சொல்கிறார், பீஷ்மர் சொல்கிறார், எல்லாரும் சொல்கிறாங்க இந்த கிருஷ்ண நாமத்தை சொல்லிக்கிட்டு அப்படிம்பா. அந்த நாம சொல்லு பகவான் அனுகிரகத்தில் நம்ம நல்ல நபர் நம்ம எல்லாரும் பார்ப்போம், நல்ல நபர் சந்திப்போம். அவங்க மூலிமா நம்ம நிறைய நல்லது நடக்கும். இது பகவானோட பிளான். இதெல்லாம் இது பகவான் பிளான். அவர் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கார். ஸோ அப்போ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், ஒருத்தர் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் சரியான நபரையும் பார்ப்பாங்க, நல்ல விஷயங்கள்லாம் கேட்பாங்க. இல்லை அதெல்லாம் வராது, வந்து சேராது நமக்கு. மேபி இப்போ நம்ம இங்கெல்லாம் உட்காந்துருக்கோம் அப்படின்னா ஏதோ பகவான் அனுகிரகம், மேபி நம்ம போன ஜென்மமோ இந்த ஜென்மத்தில் ஏதோ நல்லது நடந்திருக்கு. இல்லை நம்ம எல்லோரும் இங்கே உட்கார மாட்டோம். இம்பாசிபிள். அதெல்லாம் முடியாது. அவ்வளோ சீக்கிரம் பகவத்கீதை படிக்க முடியாது. ஸோ பட் இருந்தாலும் இது பத்தாது நமக்கு. எனக்கு கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வை அப்படிங்கிறார். அது முற்றுப்புள்ளி வைங்கிறார். பிறப்பு இறப்பு, அது ஜன்மா மிருத்யு ஜரா வியாதி, பிறப்பு இறப்பு முதுமை வியாதி, இந்த நாளில் தப்பிச்சா தான் வெற்றி, இல்லைன்னா மற்றதில் வெற்றி கிடையாதுன்ட்டார். அதில் வெற்றி கீழே வராதுன்ட்டார். இன்னைக்கு காலையில் கூட ஒரு கிளாஸில் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஒர்க் பண்ணுற காலேஜில் ஒரு கேன்டீனில் நோட்டீஸ் போர்டுன்னு சொல்லுவாங்க. நோட்டீஸ் போர்டுன்னு தெரியும் இல்லையா? நோட்டீஸ் போர்டு ஒன்று இருந்தது. அதில் மேலே ஒரு தலைப்பு எழுதியிருந்தாங்க. அதாவது வெற்றி பெற்ற மனிதர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு நோட்டீஸ் போர்டில். அது கீழே வந்து பல புக்ஸ் இருந்தது. அதில் ஃபஸ்ட்டு புக்கு ரஜினிகாந்த் பற்றி ஒரு புக் இருக்குது. அப்புறம் பில் கேட்ஸ் தெரியுங்களா? கம்ப்யூட்டர் பில் கேட்ஸ். இந்த மாதிரி நான் எல்லாரும் பணக்காரங்க, எல்லோரும் இவங்கெல்லாம் வெற்றி பெற்ற மனிதர்கள் அப்படின்னு போட்டு அவன் சேல்ஸ் பண்ணுறான். வேதத்தில் அப்படியெல்லாம் சொல்லலை. வேதத்தில் வெற்றி பெற்ற மனிதன்னா அடுத்த ஜென்மம் இல்லாத பார்த்துக்கணுமா, அவன் தான் வெற்றி பெற்றவங்கிறாங்க. அவங்க தான் வெற்றி பெற்றவங்க. இது கிடையாது. ஆனால் மக்கள் இதை பார்த்துட்டு நம்புவாங்க. மக்கள் நம்புவாங்க. அவன் நம்புகிறான் அப்படின்னா அவனுக்கு புத்தி கம்மின்னு அர்த்தம். இது வந்து மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது, நமக்கு தான் புத்தி கம்மி. ஏன்னா அது பின்னாடி போகிறோம் இல்லையா? அப்போ நான் பகவத்கீதை படித்தா தான் எது சரி எது தப்பு நான் புரிஞ்சுக்க முடியும். இல்லைங்க, இந்த பகவத்கீதை நான் படிக்கலைன்னு வைங்க, நான் கூட அந்த நோட்டீஸ் போர்டு இருக்குன்னு உண்மையை நினச்சிக்குவேன். இவங்க தான் வெற்றி பெற்ற மனிதர்கள், நாமளும் அந்த மாதிரி ஆயிடணும், நானும் ஏமாறுவேன். பகவத்கீதை படித்தாலும் தெரியும் இது பொய் அப்படின்னு. இல்லை, தெரியாது, அது மாதிரி தெரியாது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், ஒருத்தர் வாழ்க்கையில் சரியான வழியில் போனால் மட்டும்தான் நல் விஷயங்களே பார்ப்பாங்க, எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இந்த பகவத்கீதா இந்த உலகத்திலே எது சரி எது தவறு எப்படி வாழ்க்கை கொண்டு போகணுங்கிறது இந்த பகவத்கீதையில் மட்டும்தான் எழுதியிருக்காங்க, வேறு எங்கேயும் கிடையாது. நீங்கள் தேடி பாருங்கள், கிடைக்காது, வேறு எந்த புக்கிலும் இருக்காது. கிருஷ்ணர் இதில் பேசியிருக்கார், வேறு எங்கேயுமே அது பேசப்படலை. ஸ்கூல்லையோ காலேஜில் அந்த டெக்ஸ்ட் புக்கில் எங்கேயுமே இருக்காது, பகவத்கீதையில் மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த பகவத்கீதா கண்டிப்பாக படித்தே ஆகணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாருன்னா நான் சொல்ல பிரம்மா, நாரதா, லார்ட் சிவா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க படிக்கணுங்கிறான். அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க இது படிங்கிறான். ஸோ அப்போ ஒருத்தர் பகவத்கீதா படிக்கும்போது தான் அவங்க வாழ்க்கையில் நல்லது ஆரம்பிக்கும், அது வரைக்கும் ஆரம்பிக்காது. இம்பாசிபிள். ஈவன் புரியலாம் பரவாயில்ல, படிக்கிறதே நல்லதான். இது யார் சொல்கிறாங்கன்னா சிவபெருமான் சொல்கிறாங்க. கீதா தியானசீலஸ்ய பிராணயாம பரிஷச்ச நைவிஷந்தி பாபானி பூர்வ ஜென்ம கிருத்தானிச்சா. இந்த ஸ்லோகம் வந்து சிவபெருமான் சொல்கிறார். ஈவன் பகவத்கீதா அக்கறையோடு படித்தா கூட
ஒரு ஜென்ம அந்த பாவங்கள் அண்டாது, அட்லீஸ்ட் படி அப்படிங்கிறார். அட்லீஸ்ட் படிங்கிறாங்க. கடைபிடிச்சோம்னா இன்னும் நல்லது நடக்கும். படிக்கிறதே நல்லது தான், கடைபிடிக்கிறது தான் பெஸ்ட் இருக்கிறது, அதுதான் பெஸ்ட். ஸோ அப்போ ஒருத்தர் பகவத்கீதா படிக்கலைன்னா அவங்களுக்கு வாழ தெரியாது, 100% வாழ தெரியாது. அவங்க கண்டிப்பாக தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருப்பாங்க. தப்பு மேலே தப்பு பண்ணும்பொழுது பகவான்லேருந்து விலகி போயிட்டே இருப்பான், விலகி போயிடுவான். அப்போ ஒருத்தர் பகவத்கீதா படிக்கும்போது தான் எது சரி தெரியும். அவங்க அது கடைப்பிடிக்கும்போது பகவானுக்கு நெருங்கிட்டே வருவாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார். யாருக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு கிருஷ்ணர் சொல்லிட்டார். அது என்ன சொல்கிறாருன்னா, க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தி மதிகச்சதி. யார் இந்த தர்மம், இந்த பகவத்கீதையில் இருக்குது, இதை கடைப்பிடிக்கிறாங்களோ அவன் தர்மாத்மாவை மாறிடுவான் அப்படிங்கிறார். யார் தர்மாத்மாவை மாறுறாங்களோ அவங்களுக்கு தான் சாந்தி கிடைக்கும் கிருஷ்ணர் சொல்கிறார், கிளியராக சொல்கிறார். அது சாந்தினா சும்மா இல்லையா, சஸ்வத் சாந்தி மதிகச்சதி, சாஸ்வதமாக பெர்மனெண்ட்டாக சாந்தி கிடைக்குங்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார். வேறு யாருக்கும் கிடைக்காது. இந்த உலகத்தில் எல்லோரும் சாந்தி வேணும் சாந்தி வேணுங்கிறாங்க, பேப்பரில் எழுதி பார்த்துக்கோங்க, லைஃப்பில் கிடைக்காது. அது வேணும் கிருஷ்ணர் சொல்கிற இந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறார். ஸோ பகவத்கீதை படித்தே ஆகணும், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்லி ஆகணும், எப்பவுமே சொல்லி ஆகணும், படிக்கணும். அப்போ பகவான் அனுகிரகத்தில் நாம் நல் நபர்களையும் பார்ப்போம், நல்வழியில் போகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், கிடைக்கும். நோட் அவுட். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் வருது. பூர்வ ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் அந்த சின்ஃபுல் ரியாக்ஷன்ஸ்லேருந்து யார் தப்பிக்கிறாங்களோ அவங்க தான் எங்கிட்ட வருவாங்க வச்சுன்னா, வேறு யாரும் வர முடியாதுன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ எங்களோட பெரிய ரிக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் பகவத்கீதை வரைக்கும் படித்ததே இல்லைன்னா இன்றைக்கே வாங்கி இன்னிந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. டெய்லி படித்தே ஆகணும். டெய்லி எப்படி நம்ம தூங்கி ஆகணும் சாப்பிட்டு ஆகணுமோ, பகவத்கீதா டெய்லி படித்தே ஆகணும். இது ஆப்ஷன்லாம் கிடையாது. ஆப்ஷன்னா ஆப்ஷன் என்ன தமிழில், வேறு வாய்ப்புகள் வேறு, அதாவது சாய்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, சாய்ஸ் படித்தே ஆகணும், அவ்வளோதான். எப்படி நம்ம சாப்பிட்டே ஆகணும் இல்லையா, உயிர் வாழ்னா சாப்பிட்டே ஆகணும் இல்லையா, அது மாதிரி இது படித்தே ஆகணும். இது ஆப்ஷன், இது மேண்டேட்டரி, கம்பல்சரின்னு சொல்லலாம். ஸோ தயவுசெய்து பகவத்கீதை வாங்கிக்கிங்க, இது படிங்க. உங்களுக்கு புரியல நீங்கள் வந்து கேட்கலாம், பல பேர் இருக்காங்க, உங்களுக்கு பதிலும் கொடுப்பாங்க. இது எப்படி கடைப்பிடிக்கணுங்கிறது சொல்லி கொடுப்பாங்க. இது வெறும் கொடுக்கறது மட்டும் இல்லை, சொல்லியும் கொடுப்பாங்க உங்களுக்கு. அட் சேம் டைம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரமும் சொல்லி ஆகணும். சொல்லி ஆகணும்னு யார் சொல்கிறாங்கன்னா அதுவும் சிவபெருமான் தான் சொல்கிறார். பல இடத்துல சொல்லியிருக்கார். சில பேர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரியும், அதுலேயும் வரும் சிவ உவாச்சா அப்படின்னு வரும். ஸ்ரீராம ராம ராமேத்தின்னு சொல்கிறார். பத்ம புராணத்தில் ஒன்று சொல்கிறார், ஏகோ மந்திர தஸ்ய ராமானியானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. ஏகோ மந்திரா, ஒரே ஒரு மந்திரம், கிருஷ்ணா உன்னோட நாமங்கிறார். யார்? சிவபெருமான் சொல்கிறார். அவர் சொல்கிறாரு சொல்லுன்னா நம்ம சொல்லணும், அவர் சொல்கிறாருலே நம்ம சொல்லணும் முக்கியமாக. ஸோ எங்களோட பெரிய ரிக்வெஸ்ட், பகவத்கீதை படிங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள். இங்கே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஆனால் பலது இங்கே சொல்லி தருவாங்க. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஓம் தாத் சாத். ஸோ கேள்வி ஏதாவது இருக்கா இதில்? என்ன? மைக்கேல் சொல்லுங்க. Hello. சொல்லுங்க. Nowadays, people are deciding through the economic status of others. But what is the parameter to know the success of a human being? Parameter of success of a human. What is the parameter? அவர் கேட்ட கேள்வி எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரில. What is
அவர் என்ன கேட்குறாருன்னா, பொதுவாக மக்கள் அடுத்தவங்களோட வசதி இதெல்லாம் தான் பார்க்குறாங்க. அப்போ உண்மை எது வெற்றி, என்ன எது வெற்றி அப்படிதான் கேட்குறீங்க. அதை நான் கிளாஸில் இப்போ நான் சொல்லியிருந்தேன். பகவான் சொல்கிறார், இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துலேருந்து தப்பிக்கிறது மோஸ்ட் அதுதான் வெற்றிங்கிறார். ஊர் மக்கள் எதுவான்னு நினைக்கலாம். நான் ஊர் மக்கள் சொல்கிறது கேட்கணுமா, பகவான் சொல்கிறது கேட்கணுமா, நான் தான் முடிப்பேன். ஏதோ இங்கே இருக்கிற 4 பேர் சொல்கிற முடிப்பேன்னா நான் பைத்தியக்காரன் ஆயிடுவேன். நான் பகவான் சொல்கிறது கேட்குறேன். நான் பகவான் சொல்கிறது கேட்கணும். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க. அவனே ஒரு அறகுறை. நான் ஏன் அறகுறை போய் நான் கேட்கணும்? பகவான் பெர்மனெண்ட். அவர் என்னை காப்பாற்றுவார். அவருக்கு ஜனனம் கிடையாது, மரணம் கிடையாது. பகவானுக்கு ரெண்டுமே கிடையாது. கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில், எனக்கு எல்லாமே தெரியுங்கிறார். இங்கே எந்த மனிதனும் எனக்கு எல்லாம் தெரியும் யாரும் சொல்ல முடியாது. கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார், எனக்கு எல்லாமே தெரியும் அர்ஜுனாங்கிறார். அவர் என்ன சொல்கிறார் நான் கேட்குறேன். அவர் சொல்கிறார், இந்த பிறப்பு இறப்பு சக்கரம் தப்பிச்சிடும் அப்படிங்கிறார். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் பணம் சம்பாதி எல்லாம் விட்டுட்டு தானே பார்ப்பேன். அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ நான் அதை சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறேன்? அதுக்காக பணம் தேவையில்லைன்னு கிருஷ்ணரோ சாஸ்திரம் எங்கேயும் சொல்லலை. இந்த உடல் மெயின்டைன் பண்ண கொஞ்சம் பணம் தேவை, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ பகவத்கீதையில் இப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஊர் அப்படி இருக்கேன்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஊர் எப்படி வேணாலும் இருக்கும். பட் நான் பகவான் சொன்னபடி தான் கேட்பேன். ஸோ நம்ம அர்ஜுனா மாதிரி தான் இருக்கணும். அர்ஜுனா கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அது மட்டும்தான் கேட்டார். அதனால தான் யுத்தத்தில் ஜெயிச்சிட்டார். மற்றவங்கெல்லாம் சகுனி சொல்கிறான், கர்ணன் சொல்கிறான், அவன் சொல்கிறான் கேட்டு கடைசியில் அவனும் செத்து போயிட்டான், இவனும் செத்துட்டான். துரியோதனை தான் நடந்தது. நீ மகாபாரதம் படிச்சீங்கன்னா வரும். அர்ஜுனர் கிருஷ்ணர் மட்டும்தான் நம்பினார். ஆனால் துரியோதனன் பல பேர்த்த நம்பினான். இவங்க எல்லாம் நம்ம கூட இருக்காங்க, எல்லாம் நம்மளை காப்பாற்றுவான்னு. இவங்க யாரெல்லாம் காப்பாற்றணும்னு நினச்சோன்னா அவங்க எல்லாம் செத்துட்டாங்க. கடைசி இவனும் செத்துட்டான். பகவான் நம்பினா தான் தப்பிப்போம். எனவே நல்ல கேள்வி. வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இந்த ஸ்லோகா சம்பந்தப்பட்டது வேறு क्वेश्चंस? மாதாஜி செய்த கேள்வி. ओके, ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, श्रील प्रभुपाद की जय.